அறந்தாங்கி நிஷா அவர்கள் ரீசெண்டாக குக் வித் கோமாளியில் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. மேலும் ரொம்பவே கோபமாக ஒரு சிலருக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளியில் பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு. இதனால் மணிமேகலை குக் வித் கோமாளியை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு எழுந்திருந்துச்சு. ஏகப்பட்ட பிரபலங்கள் தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. மேலும் ஒரு சிலர் அப்பட்டமாகவே நான் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் விஜய் டிவியை சேர்ந்த பிரபல காமெடி நடிகையான அறந்தாங்கி நிஷா அவர்கள் சமீபத்தில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மைக்குமே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. இரண்டு பேர்கிட்டையுமே நான் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தான் இருந்தேன். அன்னைய தேதிக்கு நான் வந்து அந்த செட்டுக்கு போகலை. எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு, நான் அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் பார்த்து தான் இந்த மாதிரி உங்களுக்குள்ள கிளாஷ் நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ரெண்டு பேர்த்துக்கூடையுமே நான் நல்லா பேசி பழகியிருக்கேன். ரெண்டு பேரை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கிட்ட இவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணாக நான் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். துறை ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், உங்களை குறை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதே துறை ரீதியாக நீங்கள் பேசுகிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் அதை விட்டுட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பை எடுத்து அவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்லாம் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்பவே தப்பு. இது நான் யாருக்கும் ஆதரவாலாம் பேசலை. ஒரு பெண்ணாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். எங்கே பெண்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துக்கிட்ட நிஷாவோட குரல் இருக்கும். அந்த வகையில் ஒரு பெண்ணோட கேரக்டரை தப்பாக பேசினதுக்காக தான் இந்த இடத்துக்கிட்ட நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதன் மூலியமாக இவங்களுமே பிரியங்கா அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா மணிமேகலை தான் அவங்களோட யூடியூப் பேஜில் கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி பிரியங்கா அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால மணிமேகலைக்கு சப்போர்ட் இல்லை, பிரியங்காவுக்கு தான் அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் டிவியில் இருக்க முக்கால்வாசி பிரபலங்கள் பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. நீங்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் சீசன் 8 வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 6 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போவே அதற்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. யார் யார் உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லோரும் மனசுலையுமே இருக்குது. ஏன்னா இந்த சீசன் முழுக்க முழுக்க ஒரு புது சீசன். உள்ளே என்ன மாதிரிலாம் இருக்க போகுது, எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. இதற்கிடையில் பிரபல காமெடி நடிகரான மயில்சாமி அவர்களோட பையன் அன்பு இந்த பிக் பாஸ் சீசன் 8 கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. இதற்கு முன்னாடி அன்பு ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் போகலை. ஸோ தனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு அன்பு வரப்போகிறாரு. கொஞ்சம் யங் ஏஜில் தான் இருப்பார். ஸோ விளையாட்டை பற்றி பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி சாரோட பையன் அப்படிங்கிறப்ப அறிமுகம் தேவையில்லை. அவங்க அப்பாவோட கன்சர்னே அவருக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறதும் இப்போ பேச்சு அடிபட்டு வந்துட்டு இருக்கு. இவர் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கிய நபர்களும் வராங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. யாரெல்லாம் வந்தால் இந்த பிக் பாஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தட்டி விடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.